பிரைஸ் தி லார்ட். இந்த அற்புதமான மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இந்த சிந்தையை என்னன்னு சொல்லி தியானிக்கிறது. அவ்வளோ அற்புதமான சிந்தை. உலகத்தில் யாருக்கிட்டையும் இயேசுவை போல ஒரு சிந்தையும் யோசனையும் ஆக்டிடியூட்டும் இருக்கவே முடியாது. அதனால தான் பவுல் சொல்லும்போது பிலிப்பு சபையை உற்சாகப்படுத்தி அவர் ஜெயிலுக்குள்ளேருந்து அந்த ஜனங்களை பார்த்து நீங்கள் ஒற்றுமையோடு இருக்கவும், அன்போடு இருக்கவும், ஐக்கியத்தோடு இருக்கவும் ஒரு நபரை உங்களுக்கு நான் காட்டுறேன். அவர் தான் இயேசு. இயேசுவை போல இருங்க, இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இந்த மாதத்தில் கூட இயேசுவின் சிந்தையை பற்றி நீங்கள் யோசிங்க. இயேசுவின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை தெரியுமா? அவர் தன்னை காட்டி கொடுத்தவனை நண்பனேன்னு கூப்பிட்டார். சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அவருடைய சிந்தையை தாழ்மையின் சிந்தை, உதவி செய்கிற சிந்தை. அவருடைய சிந்தையை போல யாருடைய சிந்தையும் வர முடியாது. இப்படிப்பட்ட சிந்தையை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நமக்குள்ள வேத வாசிப்பும் ஜபங்களும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலும் நான் தான் எல்லாமே செய்வேன் அப்படின்ற பெருமையும் நம்மை விட்டு அகன்று போகும்போது நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எங்கள் சிந்தையை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ரோமர் 8ஆம் அதிகாரம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் சொன்னிக்கிறப்பா. எங்களுக்கு ஆவியின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தையை, ஜீவனுள்ள சிந்தையை, ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறத, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறத நாங்கள் ஆண்டவரை சிந்திக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் சிந்தை மாறட்டும், எங்கள் குணநலங்கள் மாறட்டும். எல்லாரையும் அன்போடு நேசிக்க உதவி செய்யுங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க உதவி செய்யுங்க. நான் பெரியவன், நீ சின்னவன், ஏற்ற தாழ்வுகளோ, ஜாதி பிரச்சனைகளோ, மொழி பிரச்சனைகளோ, ஏரியா பிரச்சனைகளோ, அரசியல் தலைவர்கள் போன்ற பிரச்சனைகளோ, மற்ற எந்த பிரச்சனைகளோ எங்களுக்குள்ளோ சபைக்குள்ளோ இல்லாதபடி கர்த்தர் மாற்றுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you. குயவனே நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினம் என்மேல் படணுமே. குயவனே நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினம் என்மேல் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன்.